ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டிஜி தமிழ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரைவல்ஸ் தான். ஸோ 1 செகண்ட் கைஸ் ஒரு வீட்டில் கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறது. அப்பா கொஞ்சம் ஊருக்கு போனதுனால ஃபோன் வீடியோ போட முடியல. ஸோ ஓகே, நான் பல வருஷம் கிரைண்ட் பண்ணி இப்போதைக்கு 73வது லெவலில் வந்து நிற்கிறேன். என் வின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 179 வின்னு. புது கன்லாம் வாங்கிட்டேன். நம்ம கேட்டுச்சு கூட தான் ஆட போகிறோம். தலைவன் கேட்டுச்சு இன்வைட் பண்ணால் அவன் வேறு எது சர்வர் போயிட்டான். அதனால் தலைவனை இன்வைட் பண்ண ப்ரோ. அதோ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நானும் வீடியோ போடல. நாளைக்கு கன்ஃபார்ம் ஒரு வீடியோ வரும். தலைவர் சொல்லிட்டாப்பில் வந்துடும். வெயிட் பண்ண ப்ரோ, இன்வைட் பண்ணலாம். நான் இதுக்குள்ளே போய் இன்வைட் பண்ணால் எனக்கு ஒரு ஸ்கின்னு ஃப்ரீயாக கிடைக்குமா சொன்னாங்க. வா ப்ரோ, ஜாயின் ஆகும் ப்ரோ. இன்னும் நீ குடிவே இல்லையா? வந்துச்சு ப்ரோ. ஜாயின் ஆகிட்டாப்புல. நம்மளுக்கு இது ஃப்ரீ நேரத்தி கிடச்சிக்கணுமே. ஐயோ, கிடைக்க மாட்டேங்குது. யுவர் ஃப்ரெண்டா? யூ அண்டு யுவர் ஃப்ரெண்ட் இல்லை போத் ஏன்? ஓ, உனக்கும் கிடைக்கும்டா. அப்போ நீ உள்ளே வந்தா எனக்கு ஸ்கின்னே வேணாயா? ஏய், க்ரீம் ஸ்கின்ரா, ஏதோ ரேண்டம் வெப்பனு கிடைக்கும். உள்ளே வந்துட்டா என்ன ஏன் கிளைம் பண்ண முடியல? தட்ஸ் மீ ப்ராப்ளம். ஏய், அவன் உள்ளே வந்துட்டான்டா. ஐயோ, கிடைக்கலன்னா விடுயா. அந்த ஸ்கின் வச்சு நீ என்னையா பண்ண போகிற? ஏமாத்திட்டானு குமார். விடு, வெளியே போ. அட போங்கடா. எடுத்துட்டு வா போடலாமா? ஒன்று டேய் வேறு போயிடுறேன்டா. இங்கே எங்கே இருக்கிற? வா இங்கே ஒரு 2v2 போட்டுருக்காங்க. வந்துடு வா டக்குனு. எங்கடா இருக்க? எங்கே ப்ரோகா? யார் சர்வரில் இருக்க? போங்கடா இவனுங்க. சீக்கிரம் மறுபடியும் வேறு ஏதோ சர்வர் போயிட்டேன். எப்படியா கரெக்டாக நான் கன்ஃபார்ம் கொடுத்தையா? சரி, நீ என்னை இன்வைட் பண்ண, நான் வரேன். சரி வரேன். உன்னை வச்சுக்கின்னு டக்குன்னு இன்வைட் பண்ணு. அழகாக 2v2 போச்சே, போயிருக்கலான்னு பார்த்தேன். இப்படி வந்திருந்தேண்ணா பண்ணிட்டியா? கண்டிப்பாக என் பேரை போடுறதுக்கு உனக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே. டிஜின்னு போட்டாலே வந்துருக்கு. ஏன் இன்னும் வந்துச்சு ஜாயின் கன்ஃபார்ம். ஸோ கைஸ், ஜாயின் ஆகிட்டு வரேன். டக்குன்னு ஜாயின் ஆகிட்டா கொஞ்சம் நல்லது. வந்துட்டுண்ணா இன்ஸ்டால்ல ஏதோ வருதுயா? என்னடா நம்ம 2 பேரும் ஆடவே முடியாது அப்போ கட்சி வரைக்கும். ஐயோ, இன்னும் எனக்கு டபுள் டேஷ் வித் கன் பிளேட் அண்ட் சீட்டர். டே, என்கிட்ட தான் எதுவுமே இல்லைடா. கைஸ், அப்போ இன்னைக்கு புதுசாக 2 கன்னை நம்ம வந்திருக்கோம். 2 கன்னுன்னு சொல்லலாமா? நான் வந்துட்டுண்ணா வரல. சூப்பர் கைஸ், நான் ஒன்று ஜாயின் ஆகிட்டு கூப்பிட்றேன் கைஸ். ஒரு வழியாக பல பாடுக்கு அப்புறமா ஜாயின் ஆகி தொலைச்சிட்டான். அவன் கொஞ்சம் கோல்டு இரும்பிட்டுருக்கான். எங்கடா இருக்க? அப்பா வந்துட்டான்டா. கேட்டுச்சு 60 நீ 60வது லெவலா? கைஸ் பார்த்தீங்கன்னா இவன் இப்படி தான் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா அவன் 100 லெவலில் இருப்பான் கைஸ். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம 20 லெவலில் தான் இருப்போம். ப்ரோ நீ என்னோட அதிகம் ப்ரோன்னு நம்மளை அப்படியே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ண. ப்ரோ டாக்ஸ் மோட்டிவேட்டே ஆகாது ப்ரோ. நம்ம நைஃப் அடுத்த மேட்ச் நைஃப் வச்சுக்கலாம். இந்த வாட்டி நான் வியூவர்ஸ் காட்டணும்னா நினச்சேன். என்னோட லேக் ஆகுது. கைஸ், அப்புறம் புது கன்று இதுதான். ஸ்னைப்பர், ரிவால்வர், ஜம்பர் எத்தனை கைஸ் ஒரு இல்லையா? அப்புறம் என்கிட்ட ஃப்ரீசர் இருக்குது. இதை எப்படி எத்தனா அது விஷயத்து கேட்காதீங்க. அதுக்கு நான் பாடுபட்டேன். அது ஆக்சுவலாக வீடியோ போட முடியுமான்னு கூட எனக்கு தெரில. இந்த ஸ்னைப்பரோட பவர்னா இதுதான். அவ்வளோதான், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஃப்ரீசர் வச்சுருக்காப்புல, அது செம்ம ஓபி இருக்கு கைஸ். பட்டுச்சுன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அழகாக பேக் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம். பேக் ஸ்டாப்னா ஒன்றும் இல்லை, நைஃப் வச்சு அப்படி பின்னாடி போய் இந்த ஸ்கோப் பட்டன் இருக்குல்ல, அதை கொடுத்தா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. நைஃப் ஒரே இடத்துல நிற்க மாட்டேன். போய் கெடுப்பாது. என் பாடி மேலே ஏறி டான்ஸ் ஆடுறீங்களா ரைஸ்? அப்புறம் வீடியோ பார்க்குறாங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் வீடியோ தொடர்ச்சியாக வரும்னு நான் நம்புகிறேன். எனக்கு 70வது லெவல் போயிட்ட பிறகு லெவலில் ஏற மாட்டேங்குது கைஸ். அப்படியே நின்றுச்சு எனக்கு அப்படியே ஸ்டேபிளாக. அது மேலே லெவல் ஏறும். 50 வலிக்குதா? லெவல் ஏறவே மாட்டேங்குது கைஸ். இன்னொரு 50. காலில் கூட அடிக்கிறியா? காலில் நார்மலாக 50, பாடியில் வச்சா 50 தான். அப்புறம் ஹெட் வச்சா 150 1 ஷாட்டு. இதுக்கு மேலே வேலைக்காவது இறங்கிட வேண்டியதான். நானும் இவ்வளோ தானே வெயிட் பண்ணுறது. கிட்ட வந்தால் ரிவால்வர் வச்சு டக்குன்னு போட்டுடலாம். அதை மீறிய கிட்ட வந்தோன்னா நைஃப் தான். எங்கே இருக்கா? ஏதோ ஏனியில் சத்தம் கேட்குது. தானே சவுண்டு குறைக்க வந்துடுறேன். சவுண்டு குறைறே. சுட்டடா சவுண்டு குறைறா. குறைச்சிட்டியா? பின்னாடி டாய். என்னடா புல்லட் பறக்குது. இப்போ வெளில வந்தால் தலையை கட்டினா உன் கதை முடிஞ்சிச்சு. சொல்கிறேன் அப்போயே வந்து தலையை கட்டுற பற்றியா? இதாண்டா உனக்கு ரொம்ப பிடிச்சது. 2 எம்மோட்டு புதுசாக வாங்கியிருக்கேன் கைஸ். இதோ இதுக்கு மேலே போட்டிருந்தா நம்ம கதை முடிச்சிடும். சரி, நீ சுட்டற நான் என்ன பண்ணுறது? எனக்கு இது மேலே லெவல் ஏறவே மாட்டேங்குதுன்னா கருமனே தெரில கைஸ் இந்த கதை. நானும் 120 தான் சாவடிக்கிறேன். அதான் லெவல் பிளேயர் 120 லெவல் பிளேயரு.
கடைசி வரைக்கும் யாரும் இல்லை. டேய் ஏம்மா ஏம்மா இதெல்லாம் பிரச்சனை இதில். சோப் வச்சா தான் சுடுமே இந்த கண்ணு, இல்லைன்னா சுடவே சுடாது. டேய் என்னடா மிஸ் ஆயிட்டா? நைஸா ப்ரோ என்ன எங்க ப்ரோ? நான் எங்கேயோ இருப்பேன். என்னடா ஆர்பேஜ் மட்டும் வருது, நாங்கள காணும். காலை காணும். ஒரே மொத்தமாக ஓட்டானா ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ரோ. நான் விடு ப்ரோ. எங்கேயா இருக்க? நான் பாண்டிச்சேரி போக போகிறேன். போ. யாருக்கு? ஏய் என்னடா நீ வேறு பறந்துட்டே இருக்கான் இவன் வேறு. ஜஸ்ட்டு பாண்டிச்சேரி போனாலும் நான் மறக்க மாட்டேன். 50 ஜஸ்ட்டுடா. டேய் சரி எட்டு வச்சு பண்ணா நான் வந்து அந்த ஸ்னைப்பரில் கஷ்டம் கேஸ் விட்றது தெரியுது. ஆ அட்டிங் போடாரே. கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வெறுக்குது. அச்சோ தப்பு பண்ணிட்டேன். ஸ்னைப்பர் வச்சு கீழே இறங்கின பத்தியா என்ன சொல்லணும்டா. அப்புறம் இந்த ஜம்பர் யூஸ் பண்ணியே காணல கைஸ். பண்ணி கவஸ்டா போச்சு. இப்படி போட்டால் எப்படி ஸ்கின் எப்போது இதுவும். ஐயோ சரி ஓகே அது அங்கேயே இருக்கட்டும். அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். இல்லைனா அதுக்கு வேறு 50 த்ரிக் ஷாட் அடிக்கலான்னு பார்த்தா விட மாட்டியே. போ என் தலைக்கு மேலே போதுறாது. எந்த சைட்லேருந்து வருவான்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா மேலே ஏறிட்டு இருப்பான். எங்கடா இருக்க? இந்த கேமில் மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்ப முக்கியம் கைஸ். தேய்ச்சினே இருக்கணும். கடைசி தேய்க்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம முடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி தலை தெரிஞ்சா என்ன பண்ணோம்? ஏன் போட்டுன்னு உக்காந்துடணும். நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே சரிக்கு கீழே போய்டுவேன். கீழே போகிறோன்னா நம்ம அவங்க கேட்டுன்னு அவன் பேச்ச கேட்டுன்னு நம்மளுக்கு கீழே இறங்கக்கூடாது. இறங்கினா நம்மளுக்கு சமாதி கட்டிடுவானுங்க. சொன்னது எல்லாமே கரெக்ட். எல்லா சைடும் பார்க்கணும் கைஸ். எங்கேருந்து வருவானே தெரியாது. இதை சொல்கிறேன். ஏய் என்னடா படவே மாட்டேங்குது. 30 ஸ்மார்ட் டவுன் ஆடுற மாதிரி ஆண்டுக்கிறேன் நான். செத்து போய் கைஸ் இது புது ஈவெண்ட். ஆலவினுக்கு இந்த கேண்டி கார்டு கிடைக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு இந்த கீயை கிடைக்கிது. கீ என்னென்னா அது வந்து கன்னை யூஸ் கன்லாம் வாங்குறது சர்டன் கீஸை வச்சு கைஸ். அப்புறம் இந்த கேமை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேமை பற்றி தெரியாது. கேட்கலாம் என்னடா ஒரு மேட்சே முடிய போது இப்போ வந்து கேமை பற்றி சொல்லுங்கிறன்ட்டு புரியுதே. இருந்தாலும் சொல்லிடுறேன். இது வந்து பேசிக்கலி ஒரு 1v1 இது மாதிரி ஷூட்டிங் கேம். இது 2v2 கூட போடலாம். நான் எதாவது ஷூட்டிங் கேம் பேசிக்கலி 2v2ன்ட்டேன். 2v2 இல்லை. ஐயோ ரொம்ப ஜாம் ஆகுது. இது ஒரு FPS கேம் கைஸ். FPS மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர். ரோப்ளக்ஸே இதுதான் நம்பர் 1 ஷூட்டிங் கேம். ஐ மீன் FPS ஏதோ ஒன்று சேர்த்துப்போ. இந்த மாதிரி பேசினே இருக்கும்போது நடு அடிச்சுனே இருக்கணும். கவனிக்காமல் விட்டால் தலைவன் நம்மளை போட்டுரும். கரெக்ட். பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வா ப்ரோ. டாக்ஸ் தான் ப்ரோ இவ்வளோ நேரம் ஆடி இருந்தோம். கிராஸ் ரோடு இருக்குல்ல அது வா ப்ரோ. கிராஸ் ரோடா? ஒன்லி நைஃப்லாம் வேணாம் ப்ரோ. எனக்கு நைஃப் வச்சு ஆட தெரியாது. தலைவருக்கு நைஃப் நல்லா ஆட தெரியும். எனக்கு நைஃப் சுத்தமாக வராது. இப்பெல்லாம் பச்சை ஓட்டு போங்கடா இவனு வேறு கண்ட நேரத்தில் பச்சை ஓட்டக்கூடாது. எத்தனை வாட்டி என் கழுத்துலேயே சொல்லியிருக்கு. அதெல்லாம் அப்போ ப்ரோ நான் எத்தனை வாட்டி நைஃபை தோற்று நேற்று தானே சொல்லுவேன். சரிண்ணா நைஃபா சொல்லி தொலைய வேண்டி தானே. பவு எடுத்துக்கிறேன். டபுள் ஜம்ப் பண்ணுறதுக்கு தேவைப்படும். சரி ஆனால் ஒரு அடி பட்டுச்சுன்னா ராட்டில் வச்சு முடிச்சிடுறேன். ஐயா என்ன ஒரு அடி பட்டுச்சுன்னா ஒரு புல்லட். சரிங்கடா ஒரு புல்லட் பட்டுச்சுன்னா நான் வந்து நைஃப் வச்சு வெட்டிக்கோ. நைஃப் வச்சு இது எதுக்கு எத்தனை பறந்தே தீர்றன்ற மாதிரி தான். அப்படியே பறந்த நேரங்கள்லாம் சொல்ல மாட்டேன். டபுள் ஜம்ப் கிடைக்கும். தட்ஸ் ஆல் தி மேட்டர். வேர் ஆர் யூ? சுத்ரா ஸ்மாக் டவுன்யா பறந்துட்டான். தாய் பட்டு என்னடா ஒரே இடத்துல ஓடினுங்கிற. நெட்டிலடா இப்போ வந்துச்சு. வரல. என்னடா இவ்வளோ வச்சுக்கிற? நான் இது போட்டேன்டா அது பேக் ஸ்டாப். பேக் ஸ்டாப் போட்டால் 150 தான் குறையும். யாரும் 40 தான் கொஞ்சம் என்னப்பா நெட் இல்லைனாலும் அழகா நீ சொல்லவே இல்லை. ஒரு வாட்டி தான் நெட்டு போச்சுன்னு சொன்னாப்பா. நீங்க சொல்லுங்க ஒரு வாட்டி தான் நெட்டு போச்சுன்னு சொன்னா. எனக்கு அந்த ஒரு வாட்டிக்கு முன்னாடி இருந்து நீ அப்படியே நின்றுதியா? அப்போதான் தெரிஞ்சது. அது உள்ள நீ 2 அடி வச்சுட்டு போல. நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். வேணாம் நான் இந்த வழியாக போய்க்கிறேன் போடா. தயவுசெய்து ஃபோனை எட்டி பார்க்காதரா. பக்கத்தில் உட்காந்து ஆடுறோன்னா அட்வான்டேஜ் எத்தனை பார்த்துக்காது. அதான் ஏன்டா ட்ராம்பலின்ல போய் குதிக்கிற? ஏன்னா ட்ராம்பலின் எனக்கு பிடிக்கும். இதுக்கா? ஐயோ ஆனால் காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரும். போங்க 40. எங்கடா நீ
இப்படி ஷார்ட்டு நான் ஆட தெரியாதுன்னு சொல்லி புழுகிற பத்தியா. அப்புறம் நம்ம போய் உட்காந்துக்கிறேன். சத்தியமாக இந்த மெசேஜ்லாம் வருது. ஏதோ உனக்கு ஒன்னா தோந்த போயில. யோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்மாக் டவுன்லாம் போட்டியா? எப்படி இருக்குது இந்த ஸ்கின்னு? இதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்க உழைச்சி இப்போ சொல்லி நெட்டு போயிடுச்சு. எங்கே கறி நீ ஆளையே காணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆகல. நீ கத்தி வச்சு ரெடியாக இருந்தனா அதான் ப்ரோ. நான் எங்கே இருக்கேனே தெரில. நீ எனக்கு அங்கே கிரியா ஜோஸ்டா நெட்டு படம் அடி. எனக்கு இந்த நைஃபே ஒழுங்காக வராது கைஸ். எனக்கு சத்தியமாக இன்ன வரைக்கும் நான் எதுக்கு இந்த நைஃப் வாங்கினதே தெரில. நானும் தான் நினைக்கிறேன். இப்போ ஏன்டா வாங்கணும்? நெக்ஸ்ட் மேட்ச் ஒன்லி யார் வச்சுக்கலாமா? யார் எனக்கே வராதுடா. ஜாலியாக இருக்கும்டா. ஜாலியாக இருக்கும்டா. அதான் அழுத்து அது ஆட்டோடா. ஸ்கோப் போட்டதானே ஆட்டோ? இல்லை நார்மலாக ஆட்டோ தான். மொபைல்ரா. சரி என்னடா படவே மாட்டேங்குது. சுற்றி நேரம் போர் பேக் ஸ்டாப். இதை பற்றி தான் கைஸ் சொன்னேன். பேக் ஸ்டாப் ஹெட் ஷாட் பேக் ஸ்டாப் ஏதோ ஒரு கருமம். ஒரு அடி அச்சலே செத்துருவாங்க. என்னதே இது ஸ்டார்டிங்க்கு ஃப்ரீசரேடா. அப்போ ஸ்டார்ட் எப்படி நான் காட்டுறேன் பாருங்க. மேலே பாரு. மேலையா பந்துதா? பறக்குது. ஏய் எம்மால வந்து அடிக்கிறாது. அடி ஃப்ரோஸ் ஆகல. ஜாஸ்தி அது வான வெடிக்கை. வாகன வெடிக்கை ஏன் மேலே தான். வாகன வெடிக்கை ஏன் மேலே தான் வெடிப்பியா? நான் வெடிக்கவே இல்லையா. ராக்கெட் ஏதாவது வீட்டுக்குள்ளே போகிறது இல்லையா? அந்த மாதிரி தான் போகிறது இல்லையா? நான் சிம்பிளாக சொல்கிறேன். போதில்ல பட்டுச்சா? என்னடா என்னமோ பண்ணுற? ஏய் சாவ மாட்டேங்கிறியா? என்னடா இருக்க? சாவியா? யாரும் சாவையா தோணு சத்து தோய மாட்டேங்கிற. வாயா வாடா மேலே இருக்கேன் போட. 40 என்னடா சாவே மாட்டேங்கிற டே. இந்த நைஃபே வராது கேஸ். வீடியோலாம் நான் அசிங்கப்படுத்தினேனே இவன் வந்துக்கிறான். அது மட்டும் தெளிவாக தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் சீட்டிங் பண்ணியிருக்கானுங்கடா. எப்படி தெரியுமாடா? நைஃப் ஒன்லி சொல்கிறானுங்கடா. நான் கிட்டத்தட்ட 4 இது வினாயிடுவேன். கடைசி எடுத்துட்டு வரணும். ஸ்னைப்பர் எடுத்துட்டு வரணுங்க. ராக்கெட் லஞ்சரு. நான் அந்த மாதிரி பண்ணால் கூட பண்ணலாம்லாம் சொல்ல மாட்டேன். அதே இல்லை புரியல. நீங்கள் சீட் பண்ணாதையா? அதெல்லாம் பண்ண மாட்டேன் கூட விடாது. அப்புறம் சீட்டுன்னு கூட சொல்ல மாட்டேன் நான். அப்படியே விட்டுருவானுங்க. ஏன் படிக்கிறேன் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஆர்ஆர் கேமை போட மாட்டேங்குது. எனக்கு ஆர்ஆர் கேம் வராதுடா. போட மாட்டேங்குது. ரோப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பேலாம் அப்படின்னு ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நான் போகிறேன். என்னடா பாடவே மாட்டேங்குது. உமால தான் உனக்கு ஹெல்த் குறைஞ்சிருக்கேண்ணா இப்போ. என்னடா எதுக்குடா பட்டு பண்ணு கட்டுற? நீ இப்படி இருந்துட்டு என்ன நீ அப்படியே பறந்துரு. டே சத்தியமான வராதுடா. ஏன்டா எனக்கு லைஃப் கூட்டு வந்து காத்தி ஸ்விட்ச் வெப்பன். ப்ரோ சீட் பண்ணாத ப்ரோ. சரி இதை காட்டுறேன் கைஸ். மனசு ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டு இப்படி கொடுத்து இப்படி பறந்துடணும். அப்படியே பறந்தால் இந்த மாதிரி கீழே வந்துடும். ஆனால் பறக்க தெரியாது. தட்ஸ் அ த்ரூ. இந்த மேப்பெல்லாம் அதை யூஸ் பண்ண முடியாது. குறிப்பிட்ட போய் போர் அடிக்கும் போயா. ட்ராம்லின் ஏன் போகிற உன்னை யார் போக சொன்னா? என்னடா அப்படி ஜஸ்டா என்னடா சொல்ற? ராம்புலின் பக்கம் தயவுசெய்து போகாத. வெறுப்பா இருக்கு. எனக்கே புரியலையா? ஹாய் ப்ரோ. ஏய் பக்ரா அம்மா வந்துட்டான்டா. ராம்புலின்லாம் என்னடா இது புச்சிக்கினே வருது. வாங்கடா எடுத்துட்டா. ஓகே இதோடே என்னடா. ஓகே ப்ரோ பார்த்தீங்க நான் என்னத்தை பார்க்க சொல்கிறேன். எப்படி ஏற்றண்டா அங்கே போயிட்டியா நீ? உனக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. நானே சொல்கிறேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஜோஸ்டரா நான் அடிச்சுட்டு ஓடிடலான்னு பார்த்துக்கோ. 30 தோக்கஸ்டல. சரி வா ஏன் ஒன்லி வச்சுக்கலாம். சரி எந்த மேப்? வின்ஸ்டேக்கு 180 தொட்டுட்டோம் கைஸ். வீடியோவில் 180 தொட்டுட்டோம். வாட் எந்த மேப்பா? ரேண்டம் குத்துரு பார்த்துக்கலாம். ஏஆர் ஒன்லினா ஏஆர் மட்டும் இல்லை. பிஸ்டல் லோட் அவுட் பிஸ்டலு நைஃப் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ண. என்னடா சம்மந்தமே இல்லாமல் டாக்ஸ் எழுதியா? ஏஆர் மட்டும் தான்லாம் இல்லை.
கன் அந்த மாதிரி டேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் டேஜஸ் கர்மத்தை எத்தனை இன்ன வரையும் புரியல. இப்போ நைஃப் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைமரி ஏஆர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஃப்ரோஸு இது ஃப்ரீஸ் அதுவும் இஷ்டம். என்னடா ஒரு புல்லட் கூட பண்ண மாட்டேங்குது. ஒரு புல்லட் கூட பண்ணல. இப்போ தான் படுது. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு ப்ரோ. 71 போயிடுச்சு. இப்போ தான் போச்சு. இப்போ எவ்வளோ எடுத்துருக்கு? பட் என்னோட கீழே உண்டா எங்கடா ஆகணும்? கீழே உள்ளியா நீ? காலி சபீஜம். டேய் யாரு தோடா அப்பா? இங்கே தான் இருக்கேன். பின்னாடி பாடுறா. Don't trust the players. இதுவும் ஸ்கின் தாங்க. கண்ணுக்கு கருப்பு கலர். எனக்கும் இந்த ஸ்கின் இருக்கு. ஒரு தலைவருக்கு மினுமினுக்கிற ஸ்கின் வெள்ளை கலரில் அதுவும் என்கிட்ட இருக்குது. ஆனால் யூஸ் பண்ண மனசு வரல. ஏன்னா இது நல்லா இருக்குது. லிட்ரலி திஸ் இஸ் நைஸ். அப்பப்போ வீடியோவில் இங்கிலீஷ்லாம் ஒரு என்னடா நல்லா இங்கிலீஷ்லாம் பேசணும்னு கேட்கக்கூடாது. என்னடா கீழே உன்ட்ட சோபா உன்னை சீனு ஒன்று இவன் ஆனவனா இந்த மேப்பில் வந்து என்கிட்ட இப்படி தான் யூஸ் ஆவான். ஆனவனா கீழே வலிக்கு வந்துடுவான். டேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணுவான். அத்த மச்சு நான் ரிவால் எத்தனை ஃப்ளார்லாம் ஒரு சேலஞ்ச் ப்ரோ. மேலே ஏறணும். நான் ஆல்ரெடி மேலே தான் இருக்கேன். நோ 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 ப்ரோ பக்கு அடிக்காத எனக்கு பக்கு நான் ஃப்ரோஸ் தேங்க்யூ ஃப்ரோஸ். இந்த மாதிரி பேக் ஸ்டாப் நான் என்ன பண்ண தெரியுமா கைஸ்? ஐயம்மா முந்தின்னு போய் அப்படியே நின்றுவானா. இது ஒரு ஃபோனில் ஆட்டோ நைஃப் வச்சோன்னா 40 அடி தான் விழும். எதுக்கு ஃப்ரீஸ் பண்ணுறானே தெரியாது. ஓகே ப்ரோ மேலே ஏறக்கூடாதா? ஆமாம் ப்ரோ. நான் ஆல்ரெடி மேலே தான் இருக்கேன். இறங்கிடுறேன். ப்ரோ பக்கு ப்ரோ நோ ப்ரோ பக்கு ப்ரோ அப்போ போயிரு ப்ரோ. வந்தது வந்து நீ எனக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்துக்கிறேன்னு பார்க்கலாமா? 39 டேமேஜ் பட்டன் ஓப்பன் பண்ணி பாரு. லீடர் போர்டு. மேலே ஏறக்கூடாதுல்ல? நான் மறந்து மேலே ஏறிட்டுருப்பேன். நீ ஏன் மேலேயே ஏறுற? ஃப்ரீசரே ஓபியாக இருக்குதுடா அந்த கண்ணு. எவ்வளோ நாள் இதை யூஸ் பண்ணாமல் சுற்றினுக்கிறேன். நான் அவ்வளோ தானா? ஏன்னா நீ யூஸ் பண்ணாதான் ராக்கெட் லான்ச் வச்சு போட்டு தள்ளுறேன். ஆமாம் அது ஒரு பிரச்சனை. சி நான் எங்கடா எப்படி போகிறேன் ப்ரோ? இது எது புதுசாக ட்ரை பண்ணும் போல இருக்கு உங்ககிட்ட. மீலியில் இப்படி வந்துரு மீலியில் வேற இப்படி வந்துரு. மீலியில் சைத்துக்குது. சைத்துக்குதா? வா நான் பேட்லெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். பேட்லெக்ஸ் யோ சைட் பறக்கலாம்ப்பா. பறக்க மட்டும்தானே முடியாது. அடிக்கலாம் அடிச்சா 40 போவோம். பேட்லெக்ஸில் 50 போவோம். சரி ஓகே. பேட்லெக்ஸ் வச்சுருக்காங்க. சோசியல் ஊற்றாங்க எப்படி இதுக்கு ஸ்கின் எப்படி எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கோ. அது ஏன்டா என்ன தேடி வருது? உன்னை மேலே வெடிச்சிச்சு அது. இது காடி அது 50 போகுது. ஐயோ நிக்காதடா. இதுவும் 50 தான்டா போகுது. எல்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ. சின்ன நைஃப் நினச்சினடா. இது ரீல் டைம் ஆகுதுடா கொஞ்சம். ரொம்ப நாளாக நைஃப் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணுற கொஞ்சம். இதெல்லாம் ஒரு சைத்துலாம் பறக்கிறதுக்கு தான்டா யூஸ். இதை வச்சு சாவடிக்கிறேன்டா டே. கைஸ் இந்த மேப்பில் காட்டுறேன் கைஸ் எப்படி பறக்குதுன்ட்டு. இதுவும் ஸ்கின்னு தான் நார்மலாக வேற அப்படியே பறந்து போயிடலாம். சைட் வேற. ஐயோ இப்படி வந்தால் இப்படி மேலே ஏறிக்கலாம். பிரச்சனையே இல்லை. ஐயோ நீ ஏறினா கூட நீ கீழே வந்து தான் ஆகணும். ஆமாண்டா அது இன்னும் உண்மை தான். நீ இதுதாண்டா எனக்கு 35 தாண்டா போகுது. இதில் எந்த விதத்துலடா கரெக்டாக யூஸ் பண்ணாதான் ப்ரோ 50 போகும் ப்ரோ. 50 போகுது. இதில் 35 தான் போகுது. தான் என் கணக்கு 50 தான் அது. நான் சொல்கிறது மட்டும் பண்ணுறியா? நான் அத்தமேச்சு நான் நைஃப் வலிக்கு வந்து நான் அடிக்கும் போது குச்சி டமால். அது எப்படி இருந்தாலும் 35 தாண்டா போகும். இதில் பேக் ஸ்டாப்லாம் இல்லைடா. நான் அதை வச்சு நைஃப் எடுத்துன்னு வந்துக்கிறேன். அதுதான் ஈக்குவலாக 50 போகும். நைஃபா? டேய் என்னடா என்னாச்சு? நீ சும்மா கதை வேஸ்டரா இதை சேர்த்து. நீ வேற கத்தி கூட வந்துடும். நானும் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். டேஜஸ் மட்டும் எடுத்துருவாங்க. டேஜஸ் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணாது. மீடியே இல்லைடா. இந்த மாதிரி முன்னாடி வந்து இந்த பேர் இதில் சுத்தலாம் முடியாது. இதில் சுத்தலாம் முடியாதுடா. பின்ன என்ன பண்ணுவேன்? வேஸ்டரா இது. வேஸ்ட் இது. தர மட்டும் இது. இந்த டே பறக்கலாம் மாட்டேங்கிறான். ஏன் போட நைஃப் யூஸ் பண்ணுறியா? நார்மல் மச்சா அடிலாமா பேசாம? ப்ரோ நோ ப்ரோ இவ்வளோ போயிட்டு என்ன ப்ரோ நீ? வேஸ்டா. யோ
இது என்னது இது? ஐயோ நான் வெடிக்க எனக்கு எவ்வளோ எழுத்து போச்சு, எனக்கு எவ்வளோ எழுத்து போச்சு. வாடா அதுதான் நீ பட்டு அடிக்கி நான் பார்த்துட்டேன், உன் ஃபோனை எட்டி பார்த்துட்டேன். போ இவ்வளோ அதிக மேலே அடிக்க முடியாது. போ அடிக்கலாம் வாங்கடா. ஏய் எனக்கு எவ்வளோ எழுத்து கொடுத்து அதில் 73 போயிடுச்சு எனக்கு. ப்ரோ பேட்டில் எக்ஸ் ப்ரோ பிளேயர் ப்ரோ. அப்போலாம் இன்னும் யாரு கிரனேட்லாம் யூஸ் பண்ண சொல்கிறா? சரிடா நான் யூஸ் பண்ணாடாப்பா, அதுக்கு தான் அச்சிட்டியல. அது என்ன இன்னைக்கு எவ்வளோ எழுத்துன்னு தெரியுமா? வெறும் 5 எழுத்து தான். ஐயா 5 சரி 10 கூட வச்சுக்கூடா, 10 மட்டும் தான் இருக்கிறான். நீ நச்சு சாவு கூட வச்சுக்கலாம்டா. டேய் என்னடா புல்லட்டே போட மாட்டேங்குது. புல்லட்டா டேய் பாடவே மாட்டேங்கிறேன் நாடி. டேய் போங்கடா. ரெண்டு வின்ஸ்டேக் வந்து மேலியே ஐ லைக் யூ. ஓகே ப்ரோ வா ப்ரோ நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச் கைஸ், நார்மல் மேட்சோட கேம் முடிச்சுக்கலாம். வா வா எனக்கு பிடிச்ச இது எடுங்க. எது அரேனவா இல்லை பேக் ரூம் வேணாம். பேக் ரூம்லாம் டைம் ஆகும்டா. ஐயோ பேக் ரூம் என்ன டைம் ஆகும்? உன்னை தேடுறதுக்கு தான் டைம் ஆகும். விளையாடல வெறுப்புடா இது. ஓகே ஸ்னைப்பர் கூலியா. நீ ஆர்பிஜி எத்தனை இருந்தாலும் என் கதை முடிஞ்சிச்சுடா. ஆமாம் பேக் ரூமில் ஆர்பிஜி தான் நல்லா கெத்தாக இருக்கும். கெத்தாக இருக்குமா போய் சூப்பா. இது ஸ்னைப்பிங் போட்டு நான் உட்காந்தாலே கதை முடிஞ்சிடும் என் கதை. டேய் என்னடா நடக்குதுங்க? இந்த ஏன் திரும்ப இந்த இடம் பிடிக்கும்? ஸ்னைப்பர் எடுத்துட்டு இருந்தால் செவுத்தா நான் போய் ஒழிஞ்சுப்பேன். ஆனால் என்னடா அப்படி முடியாது. சரி செவுத்து ஏன்னா நான் உன்னை பார்த்துருவேன். சரி வாட்சிங் ரிவால்வர் தான் வர வழியே இல்லை. எப்போடா நான் அடுத்த மேட்ச் நான் ஆர்பிஜி எத்தனை எடுத்துட்டு வந்துக்குவேன். நான் உன்னை எதுவுமே எந்த இதுவும் சொல்ல முடியும். யோ இப்போ இந்த நம்ம என்ன அடிச்சுட்டோம். அப்பா என்ன கைஸ் ஆச்சு எனக்கு கன்னு மாற்ற எடுத்துடும் வேகன் வச்சு ஆர்பிஜி. ஐயோ ஃபிஸ்ட்டு கர்மத்தை எடுத்து தொலைச்சிட்டு எப்படியாவது யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஆமாம் இப்படி ஒன்று போட்டு விடு. ஐயோ தோ பக்கத்தில் இருக்கிறியா? பக்கத்தில் தான் எனக்கு பிடிக்காது. ஒன்றே ஒன்றாயா நீ எப்படா பக்கத்தில் வந்து அம்மா சரி போ. நம்மள இது கொஞ்சம் 100 தான் இருக்குது அவனுக்கு. 50 தான் குறைச்சேன். ஐயோ இந்த பிடிக்காது. இதை ஃப்ளார் தான் கடுப்பாக இருக்கு. ஃப்ளாரு மால்ட்டு ஏய் என்னோட வலிக்கணும் போயினேங்கிறான். வாட் யூ மீன்? வலிக்கினே போகிறான்டா. சுட மாட்டேங்குதுடா கண்ணு. கண்ட நேரத்தில் சுடும், இப்போ சுடாது. ஏன்னா நீ ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. நான் எப்போ இதாச்சும் நான் ஆடின்னு இருப்பேன். எனக்கு ஆடவே மறந்து போச்சுடா ஹார்பீச்சில். ஃபுல்லாக ஓவர் ஹெல்த்தே இல்லை சுத்தமாக. ஹெல்த்தே இல்லைடா டே. நான் சொல்கிற மாதிரி ஆடுறியா? வலிக்குன்னு வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்து கரெக்டாக என்னை மட்டும் அடி. உன்னை மட்டும் எப்படி அடி முடியுது? ஆர்பிஜிடா. சரிண்ணா அப்படி தோகுறேன் டோகரண்ணா. ஐயோ பகையா சூப்பரா எனக்கே இல்லை. நோ ப்ராப்ளம். ஒன்று டக்கர் மேட்சை முடிச்சிட்டோன்னா கேமை முடிச்சுட்டு போயிடலாம். போன வேடிக்கை பாருங்கள் என்ன செய்கிற போய்த்தலாம். எப்பாடே லாக் அடிக்குதுடா கேமு. ஐயோ சரியான லாக். வெடிச்சு வெடியில் தான் நான் இங்கே இருக்கேன் கவுனிச்சேன். நான் இல்லை கவுன் செய்ய முடியாது. சூப்பரியா நீ. என்னடா ஃப்ளார்லேயே செத்து போயிட்டேன். டே எனக்கு எவ்வளோ லாக் அடிக்குது தெரியுமா? கேமே அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. திரும்ப முடியல. இப்போ ஓகே வான வேடிக்கை மூமெண்ட்டை பார்த்து வேணாம் வருது. ஐயோ நோ ப்ரோ என்ன நோ ஃப்ரீஸ் ஐடியா? ஆமாம் ஓகே வந்துட்டேன். சி வெறுப்படா இதில் ஆர்பிஜி. ஜஸ்ட் டாப் ஸ்டெப் எங்கே ஆளக்கணும்? டேய் ரொம்ப என்ன ப்ரோ எங்கேயாவது அதை அட்டாக் பண்ண போறியா? சர்ப்ரைஸ் அட்டாக்ன்ட்டு. ஆமாவா? இவன் வேற அவனை செவுத்துல போய் முட்டிக்கிறான். வாட் உன் கேரக்டர் சொல்லியா? ஆமாம் வலிக்கினே இருக்குடா. ஏய் எங்கடா இருக்க? அங்கே பபுள் கம் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பபுள் கம்மானா அந்த ஒரு ரவுண்டாக இருக்குமே, அந்த ஓட்டை நான் கொஞ்சம் ரவுண்டு வந்து நிற்கிறேன். அந்த ஓட்டையை நான் எங்கே போய் தேடுவேன்? தேடிட்டியா? கடைச்சிட்டேன். ஐயோ ரிவால்வர் இல்லையா என்கிட்ட? சரி இருக்குன்னு நினச்சினுங்கடா. சரி ஐயோயோ மேட்சை முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. எப்படி ப்ரோ அப்படி இவ்வளோ சீக்கிரமாக முடிய வச்சேன்? முதல்ல நீ 2 ஃப்ளரையும் நான் கம்மி வைப்பேன். அது முடிச்சு நான் உன்னை அடி வாங்க வைப்பேன். அதுவும் முடியலையா செத்து போவேன். செத்து போய் 100 சூப்பர். 50-50 100 எல்லாம் சேர்த்து 100 போயா
சரி எங்கேயா இருக்கு குரூசியல் ஸ்டேஜ் வெரி சி கேக்கடா இருக்கடி பட்டு மாற்றி முடிச்சிட்டோம். இன்னும் புல்லட் மட்டும் வருது. தோறுக்கும் காலி டக்குன்னு முடிச்சுட்டு போகலாம்டா. ஐயோ டைம் ஆயிடுச்சு கைஸ். 9:50 ஆகுது. டைம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பட்டுன்னு அது சாவரியா நான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சும்மா நீ ஓடாது டப்பாவி நீ தானா? ஏய் பச்சை கலரே நான் முடிச்சு விட்ரும் போல. என்னைய தோக்கடிக்கிறாலும் வந்துட்ட போல. ஒன்னே தோக்கடிக்கிறோம். இதோட நான் தோக்கடிச்சதே இல்லாத மாதிரி பேசுகிறேன். என்னடா ஓகே அவ்வளோதான் காலி. ஓகே காய்ஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.